காய்ஸ் ரொம்ப நேரமாக தூங்கிட்டே இருந்தான். அதான் தட்டி எழுப்பி ஓட்டினாது. என்ன காய்ஸ் இதில் இருக்குது? அது என்னன்னு தெரியல. ஏதோ மாடு மாதிரி இருக்கு. இங்கே மாடு நிற்குது, அங்கே மாட்டு வண்டி நிற்குது. உள்ள காய்ஸ் காளை மாடு காய்ஸ். நம்ம ஊர் காளை மாடு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. வண்டி எடுத்து ஓட்ட மாட்டா பார்ப்போம். வா சூப்பராக போகுது காய்ஸ். நல்லா இருக்கு. சரி பக்கத்தில் பார்த்தா மாடு இருக்குது. எவ்வாறு உழுந்துடானே மாடு. இருக்கு காய்ஸ் மாடு. மாடு ஓட்ட முடியுமா காய்ஸ்? ஆமாம் காய்ஸ், கிட்ட போனால் சிம்பிள் காட்டுது. ஓடுதா? ஓடுமா காய்ஸ்? போகுது காய்ஸ். பறக்கலாம் செய்யுது. நல்லா இருக்கு காய்ஸ். காய்ஸ் நம்ம கடையிலாம கொண்டு வந்துருக்காங்க. டீ கடைன்னு எல்லாம் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் பார்ப்போம் வாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக் ட்ரிக்ஸு, அப்புறம் அப்டேட் வந்திருக்கு. புது சீட் கோட்லாம் விட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அது தெரியாத இதெல்லாம் நான் போட்டு காமிக்கிறேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், யூஎஸ்ஏ சிம்பிள் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. மேலே வந்து அந்த ஃபோனுக்குள்ளே உள்ளே இருக்க கார் மாடிஃபை வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. அது தொட்டு போனால் இது மாதிரி இன்விசிபிள் கார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரோன் மோடில் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கு, ஓடுறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து எப்படி ப்ரோ கஸ்டமைஸ் பண்ணுறது? அதான் இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இங்கே டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே, அதில் வந்து CU அப்படின்னு போட்டிங்கன்னா க்யூப் ஒன்றும், அதை கரெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா க்யூப் வந்து உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்களா? அதை வந்து நீங்கள் கீழே இறக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டிக் பார்க்கலாம் வாங்க காய்ஸ். நம்ம இந்தியன் பைக் அப்டேட்டில் வந்து ஸ்டால், அதாவது கடை கொண்டு வந்திருக்காங்க. கடை எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய அந்த டூல்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு STALL ஸ்டால்னு சர்ச் பண்ணுங்கள். ஸ்டால் சர்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு 1 சர்ச் பண்ணுங்கள். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கடை வந்துடும், வெஜ் பிரியாணி. பார்த்திங்களா? எல்லாமே அந்த ரோட்டு கடையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஐயோ வேறு மேலே இருக்கானே. சரி காய்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நிறைய கடை இருக்குது, 10 வரைக்குமே இருக்குது. போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ STLL ஸ்டால் 2. பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை. யார் யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்குமோன்னு கமெண்டில் சொல்லுங்கள், பிடிக்கும்னு சொல்லிவிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டால் 3க்கு நான் வருமோ தெரியல. ஸ்டால் 3 கேப் ஃபுடாமல் கூட போடலாம். ஸ்டால் 3 வந்து நேச்சுரல் ஐஸ் கோலா. வா சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்க்க செம்மையாக அப்டேட் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து ஸ்டால் 5. ஸ்டால் 5ன்னு சொல்கிறேன் பாருங்க கைஸ். ஸ்டால் 4. ஐயோ கேப் வந்துச்சு. ஸ்டால்
ஸ்டால் 4 சர்ச் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து என்னடா இது டீ கடையான்னு தெரியல ஏதோ போட்டிருக்கு. ஐயோ 6 கிலோ ஒன்று தானே. நான் இந்த ஜாம்பி மோட் எப்படி வர வச்சேன் அப்படின்னு இந்த வீடியோ போடணும். இது எப்படி வர வச்சேன்னு சொல்லணும்னா மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இன்னொரு நாள் அந்த இது போட்டுடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டால் 5 ஸ்டால் 4 இருக்குன்னு தான் அப்டேட் இருக்குது காய்ஸ். வரல. ஆனால் இந்த கடையெல்லாம் நீங்கள் வச்சு ஏதாவது ஷார்ட்ஸ் எடுக்க போகிறேன் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் வச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது பார்க்க. ஆனால் தள்ளலாம் முடியல. ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அங்கே பாருங்கள் காய்ஸ் பானிபூரியில் வர மாதிரியே பானிபூரி அந்த க்ரீன் சட்னியா அது பானி தண்ணியா பானி அதெல்லாம் ரெட் தண்ணி அப்படிலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பானிபூரி சூப்பராக இருக்குது காய்ஸ். பிளேட்டு கோலால் என்ன கொடுத்துருக்காங்க அவ்வளோவா எதுவும் இல்லை. ஜூஸ் பாட்டில் அடிக்க வச்சுருக்காங்க அவ்வளோதான். இந்த கடை என்னன்னு தெரியல. டீ கடை காய்ஸ். டீ கடை தான் இது மாதிரி வச்சுருப்பாங்க. டீ கடை மண்ணில் போகிற டீ கடை. அதான் சூடாக மண்ணில் ஒரு டீ போடுவாங்களே காய்ஸ் அது. சரி நெக்ஸ்ட்டு கோடு என்னன்னு பார்க்கலாம். இந்த அப்டேட்டில் புதுசாக ஒரு கார்டு வந்திருக்கு. அந்த கார் வந்து புக்காட்டி. அந்த கார் வந்து 8012 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கார் வந்துடும். பார்த்தீங்களா 8012. இந்த காருக்கு வந்து அது அப்படியே பார்க்க எனக்கு இந்த கார் இந்த அப்டேட்டில் எனக்கு இந்த கார் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் நான் அப்பப்போ எடுத்து ஓட்டுறேன். டயர்லாம் மாற்றி பார்ப்போம் கைஸ். கார் மாடிஃபைல போய் டயர் மாத்திரனே அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது காய்ஸ். இந்த கார் பிடிச்சிருந்தா கமெண்டில் ரெட் கார்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்தியன் பைக்கில் நிறைய வண்டி இருக்குது. மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாட்டு வண்டி எப்படி வர வைக்கிறதுனா அது இப்போது இந்த புக்காட்டி கார் வந்து 8012. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா 8011. அதில் 12க்கு பதில் 11 போட்டிங்கன்னா உங்களுக்கு மாட்டு வண்டி உடனே வந்துடும். பார்த்தீங்களா காய்ஸ்? கிட்ட போனால் எகிருக்கு காய்ஸ். மேஜிக் பாருங்களேன். நம்ம போய் நின்று எப்படி நிற்குது. ஆனால் கிட்ட போனால் கார் சிம்பிள் தான் காட்டும். மாடு சிம்பிள் காட்டாது. இதோ பாருங்கள். இது எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. மாட்டு வண்டியில் வர சவுண்டே எப்படி வருது. ஃபாஸ்ட்லாம் வேஸ்ட்டு காய்ஸ். நல்லா இல்லை. ஃபார்வேர்டு போனால் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம் ஃபாஸ்ட்டு. ஆனால் ரிவர்ஸ்லாம் வேஸ்ட்டு. ஓகே காய்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சீட் கோடில் அதாவது நம்ம இந்தியன் பைக்கில் வந்து முதல்ல இருக்குது. அப்புறம் வந்து எருமை மாடு இருக்குது. எருமை மாடுன்ற பாருங்கள். முதல்ல இருக்குது, சிங்கம் இருக்குது, பாம்பு இருக்குது, நாய் இருக்குது, குதிரை இருக்குது, எருமை மாடு இருக்குது, காளை மாடு இருக்கிறது பார்த்துருக்கீங்களா காய்ஸ்? எதுவுமே இல்லை. இந்த ஸ்பேனர் சிம்பிள் அதாவது டூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் சிம்பிளில் போய் என்டர் டெக்ஸ்ட்டை காட்டும். அதில் நீங்கள் போயிட்டு BULL போட்டிங்க. BULL போட்டிங்கன்னா அதாவது BULL போட்டிங்கன்னா இந்த மாதிரி அதான் காளை மாடு சிம்பிள் காட்டும். அது நீங்கள் டிக்கு கொடுத்தாலே போதும். நான் ராங் கொடுத்துட்டேன் தெரியாமல். BULL டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காளை மாடு வந்துடும். பார்த்தீங்களா காய்ஸ்? நல்லா இருக்குல்ல? இதே உங்களுக்கு நான் ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டால்லாம் தள்ளவே முடியல. நிறைய மாதிரி இது மாதிரி இந்தியன் பைக்கு கேமிங் அதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க வந்து இது போட்டிருப்பாங்க.
இல்லை காளை மாடு வந்து எப்படி பறக்குதா அப்படின்னு. அது வந்து எப்படின்னா, நீங்கள் இந்த ஃபார்வர்ட் பட்டன் இருக்குல்ல, நான் அப்படியே அந்த பாயிண்ட் வச்சு காமிக்கிறேன். வெள்ளை கலர் இருக்குதுல்ல, அது நீங்கள் அப்படியே போயிட்டே இருங்க. அப்புறம் மேலே வந்து ஒரு டைம் சிம்பிள் மாதிரி காட்டும். நான் காலை வச்சு அது பண்ண தான் நீங்கள் பறக்க செய்வீங்க. அதாவது ஒரு மாதிரி ஏமாற்றிருப்பாங்க நிறைய யூடியூப் சேனலில் வந்து. பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணாலே நீங்கள் பறப்பீங்க. ப்ரெஸ் பண்ணி காமிங்க. இது பார்த்தீங்களா, ஃபார்வர்ட் பட்டன் அழுத்திட்டே இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பறந்துட்டே இருப்பீங்க, கீழேயே நிற்க மாட்டீங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு சீட் கோட் பார்க்கலாம். ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் வந்து இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டில் போய்ட்டு, அதாவது அந்த டூல் சிம்பிள் போட்டிருக்குல்ல, அதில் போய்ட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வாட்டர் வரும், வாட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வாட்டர் மாதிரி வந்துடும். உள்ளே போய் ஸ்விம்மிங்லாம் பண்ண முடியாது, சும்மா அது ஏதாவது பண்ணுறதுக்கு. இதுலேயே கிளாஸும் இருக்குது. அது வந்து கிளாஸ்ன்னு போடுங்க. கிளாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கிளாஸ் வந்துடும். அதுவும் அதே மாதிரி தான். இதை வச்சு நீங்கள் ஏதோ கஸ்டமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தால் இது வந்து இது சூப்பராக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு சீட் கோட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா, நான் எப்படி என்னுடைய சேனலுடைய லோகோவை அப்படியே இப்படி நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். லோகோவை அப்படியே இந்த காரில் வர வச்சேன் அப்படின்னு தான் காட்டுறேன். அதை பாருங்கள் எவ்வளோ காரில் பண்ணியிருக்கேன்னு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட், அதாவது இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அதை தொடுங்க. அதை தொட்டுட்டு உள்ளே போயிட்டு LOAD அப்புறம் வந்து CP அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதாவது LOD லோடு CP அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். ஃபோட்டோ கலெக்ஷன் அப்படின்னு வந்துடும். டக்குன்னு என்ன பண்ணிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஏதாவது போட்டுருங்க. எனக்கு பிடிச்சது வந்து அயன்மேன் தான். உங்களுக்கு ஸ்பைடர்மேன் எது பிடிச்சாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணிங்கன்னா, CP அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். CP அப்படின்னு சர்ச் பண்ணி டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும், கார் மாறிடும். இருங்க, தான் திருப்பி பண்ணி காமிக்கிறேன். ட்ரிக் ஒர்க் ஆகலை. டிக் கொடுத்துட்டா ஓப்பன் ஆகிடுது. அதுக்கு முதல்ல நீங்கள் இன்டர்நெட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். நான் என் இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே போயிட்டு எனக்கு அயன்மேன் இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது செலக்ட் பண்ணிட்டேன். டக்குன்னு போய் CP அப்படின்னு சர்ச் பண்ணி கைஸ் கார் செட் ஆகலை கைஸ். வேறு எதுவும் எடுக்கிறேன். வேறு கார் வந்து இந்த காரும் புதுசாக வந்தது தான், 8123 கார் எப்படியோ வந்துச்சு. இப்போ இந்த காருக்கு மாற்றலாம். திருப்பி அதே லோடு CPன்னு போடுங்க. LOAD லோடு CPன்னு போட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். எனக்கு பிடிச்சது அயன்மேன், இதே தான் கொடுப்பேன். இப்போ டக்குன்னு ஃபோனை ஓப்பன் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு CP அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அது பாருங்களா, அந்த அயன்மேன் அந்த கை அப்படி எல்லாமே வந்துச்சு. பார்த்தீங்களா கைஸ், இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஆடு வந்திருக்கும், அதனால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். நான் இன்டர்நெட் ஆன் பண்ணாலே இதுக்கு அப்பப்போ ஆட் வந்துடும். சரி, இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து என்னென்னா, இன்விசிபிள் கார் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். என்னென்னா, இன்விசிபிள் கார் எப்படி இருக்குதுன்னா, 1 அப்புறம் இந்த அட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். 1 அப்படின்னு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்விசிபிள் கார் வந்துடும். பார்த்தீங்களா கைஸ், நல்லா இருக்குல்ல? இருங்க இன்னொன்று இருக்குது, அதே காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஓட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இன்விசிபிள் பஸ்ஸு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா இன்விசிபிள் பஸ் வந்துடும். என்ன ஒன்று ரொம்ப தூரம் கொடுத்துருக்காங்க. கைஸ் செம்மையாக இருக்குது கைஸ், பஸ் ஓடுற மாதிரி தான் இருக்குது. பஸ்ஸுனால ஒரு காரியை சாத்தி தள்ளி சொல்லுங்க. பஸ்ஸு சூப்பராக இருக்குது கைஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு போட்டுருங்க கைஸ். லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். இந்த
ட்ரிக்லாம் பிடிச்சிருந்தா அது மாதிரி தான் நம்ம போகிறது ட்ரிக் வரும். அப்புறம் ஒரு சீட் போட்டு யார் சூப்பராக இருக்குது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நல்லாயிருக்கு. வாவ் சரி guys, நெக்ஸ்ட் ட்ரிக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேமோடைய கிராஃபிக் நல்லாவே இல்லை. சரி நல்லா ஒன்று கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. தரையெல்லாம் பிளேட் ஆகிடும். என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டார் இருக்குல்ல, ஒன்றே ஒன்று அமுத்துனா போதும். அமுத்திட்டு கால் பண்ணுறேங்க, பண்ணிங்கன்னா தரை ஃபுல்லாக அப்படி ஆகிடும். சூப்பராக இருக்குது கைஸ், நல்லா இருக்குது. சரி இப்போ அப்படியே நம்ம 99 கால் பண்ணலாம். நைட்டுக்கும் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. மழை வரும், இப்போ நைட் ஆகிடும். நைட் ஆகிடுச்சா? இப்போ வந்து உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டார் சர்ச் பண்ணி அதாவது கால் பண்ணிங்கன்னா அப்படியே காலில் அடிக்கிற வெயில இப்போ கொடுத்துருவானுங்க. நான் ஒன்று எங்கே போனாலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். கார் லைட் அடிக்க தேவை. செக் பண்ணி பார்ப்போம் கார் லைட் எரியுதான்னு. என்ன கார் எடுக்கலாம்? சரி நம்மளுக்கு பிடிச்ச கார் எடுத்துப்போம். கொஞ்சம் லைட் அடிக்காதான்னு நினைக்கிறேன் கைஸ். இதுவே சூப்பர் லைட்டு. இதுக்கும் டஃப்பாக லைட் கொடுத்துருக்கேன், செம்ம பிரைட்டாக இருக்குது கைஸ். நல்லா இருக்குது இந்த ட்ரிக்கு. நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்க்கலாம். இப்போது இந்த அப்டேட்டில் வந்தால் ஒரு 2 கார் பார்க்கலாம். 1391 அப்படி கால் பண்ணிங்கன்னா இந்த கார் வந்துடும். இந்த காரு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இந்த காருக்கு யாருக்கு பிடிக்குமோ நான் வச்சுருக்கேன். எனக்கு பிடிக்கல ஆனால் அவ்வளோவா. மேலே வந்து ஒரு மாதிரி கொண்ட மாதிரி ஒன்று கொடுத்துட்டு, ஆனால் உள்ளே சூப்பராக கொடுத்துருக்காங்க, வெளியே டம்மியாக கொடுத்துருக்காங்க. உள்ளே பாருங்கள், ஃபாஸ்ட்டு பரவாயில்ல கைஸ், நல்லாவே ஓடுது. இருங்க பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும். எவ்வளோலாம் இல்லை, ஓரளவுக்கு ஃபாஸ்ட், பரவாயில்ல கைஸ். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு காரு உடைய சீட் கோட் பார்க்கலாம். இன்னொரு கார் சீட் கோடோடைய நம்பர் வந்து 2189. அதுக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த கார் வந்துடும். அதாவது லாம்போகினியோட புது வெர்ஷனு. எனக்கு இதில் இந்த வெர்ஷனில் பிடிச்ச கார்னே சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காரு. ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு முன்னாடி ஓடின காரோட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் இந்த காரு. பாருங்கள் அப்படியே பறப்பான் என் சிங்கம். பார்த்தீங்களா, ஒரு 20 செகண்ட்லேயே நம்ம வந்து பீச்சுக்கே வந்துட்டோம். ரிவர்ஸும் ஃபாஸ்ட்டாகவே போகுது. எல்லா கார்லையுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும். இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே காஷ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு இந்த வருஷத்தோட லாஸ்ட் அப்டேட்டாக இந்த இந்தியன் பைக் இருக்குது. இந்தியன் பைக் வந்து எப்பயுமே இந்த இந்தியன் பைக் வந்து பேன் பண்ணக்கூடாது, இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிக்கோங்க. நான் வேண்டிக்கிறேன். இல்லைங்க, அப்புறம் எல்லாருக்கும் வந்து வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேனான்னு தெரியல, போடுவேன். நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வரும். அது வரைக்கும் உங்களை வந்து